Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி. ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. Hi friends, welcome to Easy QC. நான் உங்கள் மிஜு. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாங்க. 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கடுகு. அப்புறம் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட்ங்க 4 முட்டை. இங்கே நான் ஒரே கிரேவியில் 2 விதமான குழம்பு காமிக்க போகிறேங்க. அதனால் இங்கே 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த குழம்பு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் தெரியாதவங்களுக்கு வேண்டி இதை நான் காமிக்கிறேன். முதல்ல ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்திக்கலாங்க. அது இப்போ நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளியை சேர்த்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கி வரணும், சாஃப்டாகி வரணும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ இடையில 2 மினிட்ஸ் கழிச்சதும் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்க, அடியில் தீஞ்சு போயிடும். தக்காளி வதக்கும்போது சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க குழம்புக்கு. இப்போது இந்த டைமில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ குழம்பு கொதித்து வந்ததும் சிம் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம். இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியண்டான முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் இந்த குழம்புல இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். உடச்சி ஊற்றினதை அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம அந்த மூடி போட்டு மூடி வச்சு அந்த சிம்லேயே இருக்கட்டுங்க அடுப்பு. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 to 5 மினிட்ஸில் நமக்கு இந்த முட்டை நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 3 நிமிஷத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முட்டை வெந்திருக்கான்னு. இல்லைன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சப்பாத்தி கூடயோ சாதத்து கூடயோ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இது பேச்சுலர்ஸ்க்கு வேண்டிய நான் இந்த ரெசிபி செஞ்சுருக்கேங்க. நிறையா ரிக்வெஸ்ட் வந்தாச்சு, எங்களுக்கு தேங்காய் யூஸ் பண்ணி இல்லாமல் ஒரு குழம்பு சொல்லுங்கன்ட்டு. அதுக்காக தான் நான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேங்க. இப்போது நான் முதல்லே சொல்லியிருந்தேங்க இன்னொரு டைப் காமிக்கிறேன்னு. இதே மாதிரி கிரேவி பண்ணிக்கோங்க. முட்டையை அதில் உடச்சி ஊற்றாமல் வேக வச்சு அதில் சேர்த்திக்கோங்க. இப்படியும் இந்த குழம்பு செய்யலாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி பண்ண புட்டு கடலை குழம்பு, அப்புறம் அப்பம் முளகுஷ்யத்தில் அந்த 2 கறியுமே, கடலைக்கறியும் முளகுஷ்யமும் வந்து ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி தாங்க. ஈஸியாக பண்ணலாம், தேங்காய் தேவையில்லை. அது நான் இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.